சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தில் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அனைத்து விதமான ரேஷன் அட்டைக்குமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன சலுகைகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அனைத்து விதமான பயனுள்ள தகவலுமே உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் 5 வகையான ரேஷன் அட்டை இருக்குது. மக்களாகிய உங்களுக்கு தெரியும். வறுமை கோட்டு கீழ் மக்களுக்கும் நடுத்தர வர்க்கங்களுக்கும் சொல்லிட்டு சலுகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் அந்தியோதயா அன்ன யோஜனான்னு சொல்லக்கூடிய மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் நேரடியாக வரக்கூடிய கார்டு. இந்த 3 வகையான ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி, பாமாயில், சீனி எல்லாம் சொல்லிட்டு மலிவு விலையிலேருந்து கொடுக்குறாங்க. அரிசி பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் அட்டை, அதாவது சக்கரை அட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் பார்த்திங்கன்னா சலுகைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அனைத்து வகையான ரேஷன் அட்டைக்குமே, அதாவது அரசு அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் அட்டையை தவிர மற்ற ரேஷன் அட்டைகள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் அரிசியை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே விலை அதிகரித்து காணப்படுகிறது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஜிஎஸ்டி வரம்பில் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் அரிசி விலை கிலோவுக்கு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரை விலை அதிரடியாக உயர்ந்தது. சென்னையில் 25 கிலோ அரிசி மூட்டையின் விலை ரூபாய் 100ஆக அதிகரித்தது. இதற்கு பிறகு பருவமழை தவறியது, குறைவான விளைச்சல், மிஜாம் புயல், ஜனவரியில் வீசிய பலமான காற்று போன்ற பல காரணங்களால் விளைச்சல் குறைவாகிவிட்டது. இதனால் நெல் விலையும் அதிகமாகிவிட்டது. எனவே அடுத்த 3 மாத காலத்துக்கு அரிசி விலை உயர்ந்தே காணப்படும் என்று வியாபாரிகளுடன் கடந்த ஜனவரி மாதமே கணித்து கூறியிருந்தனர். மேட்டூர் அணையும் மூடப்பட்டு சம்பா சாகுபடிக்கு மழையும் கை கொடுக்காமல் டெல்டா விவசாயிகளுக்கு கையை பிசைந்தனர். இவைகளெல்லாம் தான் தமிழகத்தில் அரிசி விலைக்கு உயர்வுக்கு காரணம். சென்னையில் மொத்த விலையில் கிலோ ரூபாய் 60க்கு விற்ற புழுங்கல் அரிசி கிலோ ரூபாய் 68ஆக உயர்ந்தது. ரூபாய் 60க்கு விற்று வேக வைத்த அரிசி ரூபாய் 70ஆக உயர்ந்தது. பாசுமதி அரிசி கிலோ 120 ரூபாய்க்கு, பழுப்பு அரிசி ரூபாய் 39 ரூபாய்க்கு விற்பனையானது. ரூபாய் 37க்கு விற்ற இட்லி அரிசி ரூபாய் 40ஆகவும், பிராண்ட் அரிசி கிலோவுக்கு ரூபாய் 10 வரையும் உயர்ந்தது. அதே நேரத்தில் சென்னையில் சில்லறை விற்பனைக்கு அரிசியின் விலை கிலோவுக்கு ரூபாய் 15 முதல் 17 வரை எகிரியது. இந்நிலையில் குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து அரிசியின் விலை உயர்ந்து வந்தது நிலையில் இப்போது விலை குறைந்து வருகிறதாம். அரிசி போன்ற பொருட்களான ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருந்த நிலையில் ஆந்திரா, தமிழ்நாடு, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து நெல் வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது கோடை விளைச்சலும் சந்தைக்கு வர தொடங்கிவிட்டதால் அரிசியின் விலையில் மாற்றம் தென்பட்டு வருகிறதாம். விலையும் குறைந்து தொடங்கியுள்ளதாம். அரிசியின் விலையை சீராக வைத்திருப்பதற்காக மத்திய அரசு அரிசி இருப்பு அளவை கணித்து வருகிறது. அடிப்படை: ஒரு கிலோவுக்கு புழுங்கல் அரிசி கிலோவுக்கு ரூபாய் 8 வரை உயர்ந்தது விற்பனை செய்யப்பட்டும் வருகிறது. அரிசியின் விலை திடீரென குறைந்துள்ளதால் பொதுமக்களுக்கு நிம்மதி ஏற்பட்டு வருகிறது. கடந்த 6 மாதங்களை எடுத்துக்கொண்டால் எவ்வளவுதான் அரிசி விலை உயர்ந்தாலும் தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி தட்டுப்பாடு எதுவும் வராது என்று வழக்கம் போல ரேஷன் கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி விநியோகம் வழங்கப்படும் என்றும் போதிய அளவில் அரிசி இருப்பு உள்ளதாகவும் அமைச்சர் பெரியகருப்பன் உறுதி தந்தவாறே இருந்தார். அதற்கேற்றவாறே தற்போது வரை ரேஷனில் அரிசிக்கு தட்டுப்பாடும் இல்லாமல் சீராக வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் அரிசி விலை குறைந்துள்ளதால் ரேஷனிலும் எந்த தட்டுப்பாடு வர வாய்ப்பே இல்லை என்று நம்பப்படுகிறது. அந்த வகையில் ரேஷன் அரிசி நிம்மதி ஏற்படுத்தியுள்ளது. நாம் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை அட்டைக்கு பார்த்தீங்கன்னா சலுகைகள் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா? அது எலெக்ஷனை முன்னிட்டு வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதியில் ஏதாவது அறிகுறிகள் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.